சண்டே புரட்டாசி அமாவாசை. ஸோ அன்றைக்கி வந்து தாத்தா வந்து இறந்த நாள். ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி, கொரோனா டைமுக்கு முன்னாடி தான் இறந்தார். அதனால் அவருக்கு வந்து படைக்கிறதுக்காக வீட்டிலிருந்தே சாப்பாடெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு பழைய வீட்டுக்கு போயிட்டோம். அவருக்கு என்னெல்லாம் ஐட்டம்ஸ் பிடிக்குமோ அதெல்லாம் வாங்கிட்டோம். ப்ளஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு எல்லாமே வந்து காகத்துக்கு வைக்கிறதுக்காகவும் படைக்கிறதுக்காகவும் வந்து சமைச்சு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் அங்கே போய் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். தாத்தா பாட்டி 2 பேருமே இறந்துட்டாங்க. ரைட் சைடில் இருக்கவங்க தான் எங்கள் தாத்தா பாட்டி, லெஃப்ட் சைடில் இருக்கிற 2 பேர் வந்து எங்கள் தாத்தாவோட அப்பா அம்மா. ஸோ எங்கள் தாத்தா இருக்கிற வரைக்கும் அவங்கள மட்டும்தான் கும்பிட்டு இருந்தார். கோவிலுக்கெல்லாம் போக மாட்டார். ஸோ டெய்லி காலையில் ஈவினிங் 2 வேளையுமே அவங்கள தான் கும்பிட்டுருப்பாரு. இந்த டைமில் எங்கள் தாத்தா பாட்டி இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லாத டைமில் வீட்டில் நிறைய நல்ல விசேஷங்கள் நடந்துச்சு. ஸோ அதில் அவங்க கலந்துட்டு இருந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சந்தோஷப்பட்டிருப்பாங்க. எங்களுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். என்னோட மேரேஜ் இன்விடேஷன் வந்து லாஸ்ட் வீக் ஒரு நாள் அங்கே போயிருந்தோம். ஸோ அப்போ வச்சு அவங்க முன்னாடி விளக்கெல்லாம் போட்டு ஆசீர்வாதம் வாங்கின மாதிரி வச்சு கும்பிட்டு வந்தோம். ஸோ சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். அம்மா பெரியம்மா எல்லாருமே கிட்டத்தட்ட எமோஷனல் ஆகிட்டோம். ஏன்னா எப்போ அவங்கள போய் சாமி கும்பிட்டாலுமே ஒரு சொட்டு கண்ணீர் கூட வராமல் இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனல் ஆயிடுச்சு. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு காகத்துக்கு சாப்பாடு வைக்க ரெடி ஆகிட்டோம். யூஸ்வலாக வந்து பிரீத்தி இல்லைனா எங்கள் அப்பா 2 பேர் தான் மேலே ஏறி காகத்துக்கு சாப்பாடு வைப்பாங்க. பட் இந்த டைமும் லாஸ்ட் டைம் ஆடி அமாவாசைக்கு சாமி கும்பிடும்போது மேலே ஏறி சாப்பாடு வைக்க சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சாப்பாடுலாம் வச்சு முடிச்சுட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்பி டேரெக்டாக வந்து பெரியப்பா வீட்டுக்கு போயிட்டோம். அங்கே தான் சாப்பாடுலாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே போய் தான் எல்லாரும் சாப்பிட்டோம்.